Hello students. So last video la dimensions of some derived quantities பார்த்தோம். Work, energy, சரியா? So force, so இது மாதிரி சில குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அது பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் அதோடைய கண்டினியூவேஷன் கவனிங்க. ஸோ இதில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்குது டார்க். இதுக்கு இன்னொரு என்ன பேர் சொல்லலாம், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறது? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா சிம்பலைஸ் as டவ் சிம்பலைஸ் பண்ணியிருப்போம். ஆர் எஃப் sin theta. In vector form you can write tau vector equal to r vector cross f vector. ஸோ அதை நம்ம வெக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு டைமென்ஷன், இந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன், டவுடைய டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் ஆஃப் ஆர் இஸ் எல், ஃபோர்ஸ் ml t power of minus 2, and we know that trigonometric ratios don't have dimensions. அப்போ இவங்க டைமென்ஷனில் இங்கே ஜீரோ போட்டக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். டைமென்ஷன்ஸ் இல்லை, அதாவது m பவர் 0, l பவர் 0, t பவர் 0, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர் 0, அந்த குவான்டிட்டிக்கு சைன் தீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஸோ இப்போ இங்கே ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்க, இங்கே டவுடைய டைமென்ஷன் என்ன வந்துடும்? m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2, ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. இப்போ இந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன் பாருங்க, ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. இந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஒர்க் டனுடைய டைமென்ஷனோட மேட்ச் ஆகுதா? ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துருப்போம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டார்க்குடைய டைமென்ஷன் என்ன? இதே தான் வேல்யூ வருது பாருங்க. ஸோ சிமிலர் குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஹேவிங் த சேம் டைமென்ஷன்ஸ். சரியா? ஒர்க் டனுடைய டைமென்ஷன் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2, டார்க்குடைய டைமென்ஷன் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. சரிங்களா? ஸோ இப்போ அந்த குவான்டிட்டிக்கு நம்ம டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுறோம்னா இதுதான் கான்செப்ட், இது ஒரு ஃபார்முலா. எப்படி சார் டார்க் நம்ம மெஷர் பண்ணுறது? இப்போ டார்க் அப்படின்றது RF sin theta. இப்போ இந்த ஃபார்முலால இருந்து என்ன பண்ண போறீங்க? மெஷர் பண்ணி. And next one, I can take angular momentum. இது சிம்பிள் வந்து L சிம்பிள் எடிட் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் L. ஏன்னா இங்கே L இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் டைமென்ஷன் இதை எழுதுறதுனால இதோட சிம்பிள் நான் எழுதலை. ஆங்குலர் மொமெண்டமுடைய ஃபார்முலா என்னன்னா அதே மாதிரி RP sin theta எழுதலாம். இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? RF sin theta மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் இட் இஸ் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி RP sin theta. So and also we know that P வந்து momentum, linear momentum. I can write RMV sin theta. இப்போ R இந்த ரேடியஸ் உடைய மொமெண்டம், ரேடியஸ் மொமெண்டம் sin theta. ரேடியஸ் உடைய டைமென்ஷன் L, மாஸ் உடைய டைமென்ஷன் M, velocity dimension LT power of minus 1, sin theta there is no dimension. So அப்போ நம்ம எழுதும்போது m l square t power of minus 1. கவனிங்க, RP sin theta, it's a formula for angular momentum. R உடைய டைமென்ஷன் L, momentum, linear momentum, அது எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம், அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? the product of mass into velocity. mass into velocity. mass உடைய டைமென்ஷன் ஃபார்முலா m, speed or velocity LT power of minus 1, sin theta it shouldn't have dimension. இப்போ ml square t power of minus 1. ஸோ அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ டேரெக்டாக ஒரு குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலானா நிறைய எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்களால் மர்க்கப் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பேசிக் ஐடியா என்ன, எதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை பாருங்கள். இந்த ஆங்குலர் மூமெண்டம் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? RP sin theta. டார்க்குன்னு சொன்னால் RF sin theta. ஒரு பேசிக் ஒர்க் டன் சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை மைண்டில் வைங்க. அதை பேஸ் பண்ணி அந்த குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. It is a rotational analog of mass. rotational dynamicsல தான் இந்த குவான்டிட்டிஸ்லாம் வரும். ஸோ அங்கே மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் மாஸ். இங்கே லீனியர் கேசஸில் மாஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து அதுக்கு ஒரு அனலாக் இருக்குது, அது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? இதோடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு சிம்பிளைஸ் பண்ணியிருப்போம். தட் ஈக்குவல்ஸ் டு m இன்டூ ஆர் ஸ்கொயர். எம்ன்றது நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலுக்கு இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கிறீங்க. ஒரு பார்ட்டிக்கலுடைய மாஸ் m, இந்த பார்ட்டிக்கல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது சொல்ல புரியுதுங்களா? மாஸ் m, அந்த பார்ட்டிக்கலுக்கு நீங்கள் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கிறீங்க.
ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கல் எந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது, அந்த ஆக்சிஸ்லேருந்து அதோடைய பொசிஷன் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, சரிங்களா? ஸோ எம்ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலா எடுக்கிறீங்க. எம்முடைய டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் எம் ஆர் எல் ஸ்கொயர், தட்ஸ் இட், டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இப்போ எது முக்கியன்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலா, ரைட்? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு எழுதுகிறோம். ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது ஆக்சுவலாக என்ன, ஸ்ட்ரெஸ் நார்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா இல்லையா, ப்ரெஷர் மாதிரி தான். ப்ரெஷரோடைய டைமென்ஷன் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ ஃபோர்ஸோடைய டைமென்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எஃப் பை ஏ. ஃபோர்ஸ் என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, எம்எல் டி பவர் ஆஃப் -2, ஏரியா எல் ஸ்கொயர். அப்போ இங்கே எழுதுனீங்கன்னா எம் எல் பவர் -1 வந்துருமா, -2 மேலே போயிடும், டி பவர் -2. The dimension of stress is same as pressure and also strain இங்க எழுதுறேன், கவனிங்க. The quantity called strain. இப்போ ஸ்ட்ரெயினுக்கு என்ன சார், சேஞ்ச் இன் டைமென்ஷன் or change in basically length னு எழுதலாம், change in length by actual length. ஸோ நம்ம அதை என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் லென்த் பை ஆக்சுவல் லென்த், சேஞ்ச் இன் ஏரியா பை ஆக்சுவல் ஏரியா, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஆக்சுவல் வால்யூம். இது 3 இன்வால்வ் ஆகும். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இன்வால்வ் ஆகும். 1 டைமென்ஷனல் ஸ்ட்ரெயின், 2 டைமென்ஷனல், வால்யூம் இஸ் 3 டைமென்ஷனல் பார்க்கலாம். அப்போ இங்கே நான் பேசிக்காக என்ன பண்ணிட்டேன்னா லென்த்தை டினோட் பண்ணிட்டேன். இங்கே டைமென்ஷன் சொன்னால் இதுலேயும் டைமென்ஷன் இருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நாங்கள் மீன் பண்ணுறது லென்த், பிரெத், ஹைட், வால்யூம், ஏரியா, லென்த், அந்த இதை நம்ம டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ரெண்டு பேருக்கு பாருங்கள் ஒரே குவான்டிட்டிஸ், சேஞ்ச் இன் லென்த் அதே லென்த்து தான் மீன் பண்ணுறீங்க, இங்கேயும் லென்த்து தான் மீன் பண்ணுறீங்க. ஸோ போத் வில் பி ஹேவிங் த சேம் டைமென்ஷன். அப்போ இந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் என்னது, m power of 0, l power of 0, t power of 0. So that means the dimension of strain is 1. And we have another quantity, modulus of elasticity. Okay, அதில் நான் என்ன பண்ணலாம், Young's modulus. இப்போ Young's modulusக்கு நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, m power of 0, l power of 0, t power of 0. ஸோ அப்போ as it is அதே டைமென்ஷன் தானே வரும், m l power of -1, t power of -2. ஸோ Young's modulus, ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், இது எல்லாருக்குமே ஒரே டைமென்ஷன், சரிங்களா? ஸோ அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி பேசுகிறீங்க, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஐடியா என்ன, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க. ஸோ அதான் எழுதிருக்கும் டிரைவ் குவான்டிட்டிஸ், அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ Young's modulus. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன், சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா அது லிக்விடோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன் வந்து ஒரு ரெயின் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்குது, சரிங்களா? இந்த ஐடியாஸில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இது என்ன சார், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ லென்த், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ யூனிட் லென்த். இது சர்ஃபேஸ் டென்ஷனோட ஐடியா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ லென்த். ஸோ ஒன்ஸ் அகேன் ஃபோர்ஸ் வந்து பாருங்கள் ml ஸ்கொயர் t power of -2 பை லென்த் l. அப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ml ஸ்கொயர், டினாமினேட்டர் எல் இருக்குது, இப்போ கேன்சல் ஆச்சுன்னா ml t power of -2 ஃபோர்ஸோட டைமென்ஷன், டினாமினேட்டர் லென்த் இருக்குது. அப்போ அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் mt power of -2, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் mt power of -2. ஸோ இதே டைமென்ஷன் தான் ஆகும், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், இதே டைமென்ஷன் மைனஸ் பண்ணால் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், force per unit length, spring constant force per unit length, right? But the force per unit length na the restoring force, spring force equals to minus kx. இப்போ இதுக்கு நீங்கள் மேக்னெட் எடுத்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் வேல்யூ எழுதிடலாம். அப்போ k அப்படின்றத ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ இதோட டைமென்ஷன் ஃபோர்ஸ் பர் லென்த், டைமென்ஷன் ஆஃப் k here, force per length, spring force தான், force per length. So once again
இங்கே என்ன பண்ணுவீங்க ml t power of minus 2, இங்கே டினாமினேட்டர் ரியல். ஸோ அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா mt power of minus 2. ஸோ இப்போ இந்த 3 பேருக்குமே ஒரே டைமென்ஷன். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டும் இதே தான், ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இது எல்லாருக்குமே ஒரே டைமென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டியில் நம்ம போவோம். சார்ஜுக்கு என்ன டைமென்ஷன், எலக்ட்ரிக் சார்ஜுக்கு என்ன டைமென்ஷன்? சார்ஜ், we know that charge q is equals to I into t. I equal to dq by dt, right? Or rate of flow of charge, rate of flow of electrons. But q equal to I into t. இப்போ சார்ஜ் அந்த ஃபேக்டர், அந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் என்ன வரப்போகுது பாருங்க. So what is the dimension formula of current? Ampere and t. So charge ஓட டைமென்ஷன் வந்து பாருங்க at. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டைமென்ஷன் எழுதுவோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், electric potential, it is symbolized as V. இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும்? அதோடைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் சார்ஜ். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சார்ஜ் இருந்தால் ஒரு சார்ஜ் சுற்றி ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க் அங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் சார்ஜ் இஸ் அன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், சரிங்களா? ஸோ இப்போ ஒர்க் டன் இன் மூவிங் அன் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஒர்க் டனுக்கு என்ன டைமென்ஷன்? m l square t power of minus 2. சார்ஜுக்கு டைமென்ஷன் இங்கே எழுதியிருக்கீங்க பாருங்கள், at, சரிங்களா? அப்போது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ml square t power of minus 2 at. ஸோ m l square, a numerator வந்துடும், ஸோ a power of minus 1, இது t power of minus 1, ஸோ t power minus 3. So dimension formula of electric potential is ml squared a power of minus 1 t power of minus 3. இப்போ சார்ஜ் அதோட டைமென்ஷன் 8. புரியுதுங்களா? இதுமே கொடுக்கல, சார்ஜுக்கு டைமென்ஷன் அவங்க கொஸ்டினில் டிக்ளேர் பண்ணலன்னா யூ ஹேவ் டு டேக் as a into t. ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே டைமென்ஷன் பாருங்கள். இந்த டைமென்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு நம்ம டேரெக்டாகவே சொல்லலை. ஸோ வி ஹாவ் டிரைவ்ட் த டைமென்ஷன் ஃபார்முலா பேஸ்ட் ஆன் சம் கான்செப்ட், பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா. அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே, சரிங்களா? அது தெளிவாக படிக்கும். ஸோ இப்போ அடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி போகலாம். இது கிளியர் பண்ணிடுறேன். இது எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், so electric resistance. Resistance என்ன formula? We know the Ohm's law. Resistance R equals to V by I, potential current, the ratio between electrostatic potential or electric potential by electric current. But dimension of R, resistance என்ன சார் டைமென்ஷன் இருக்க போது? potential உடைய டைமென்ஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க, m l squared. சார் கரண்ட் என்ன டைமென்ஷன் சார்? A. இது நியூமரேட்டர் போயிருமா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் R இஸ் m l power 2. A power இங்கே +1 மேலே போனால் -1, ஸோ -2 ஆயிரும். t power -3. டைமென்ஷன் ஆஃப் R. சொல்லுங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஸோ டெஃபினெட்லி நான் என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? V by. ஸோ பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ், ஒர்க் டன் இன் மூவிங் எ யூனிட் சார்ஜ். ஸோ அப்போ அதை நீங்கள் ஒர்க் டன் பை சார்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் நீங்கள் டெரைவ் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த டைமென்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போமா? கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இதோட டைமென்ஷன் பாருங்கள், இதோடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள். சி சார்ஜ் பர் யூனிட் வோல்டேஜ். ஸோ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது அங்கே ஸ்டோர் ஆகிற சார்ஜ் 1 கூலும் அப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து 1 ஃபேரட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா எடுங்க பார்ப்போம். சார்ஜோடைய டைமென்ஷன் ஃபார்முலா என்ன எழுதியிருக்கீங்க? AT. பொட்டன்ஷியலுக்கு டைமென்ஷன்
சரியா? சார்ஜ் by potential C is equal to Q by V. அது என்னது ஃபார்முலா? கெப்பாசிட்டன்ஸை டெரைவ் பண்ணுறதுனா ஃபார்முலா Q by V. இப்போ கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷன் AT, சார்ஜோட டைமென்ஷன் AT அண்ட் பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் M L square A power of minus 1 T power of minus 3. இப்போ இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதலாம். M power minus 1 இங்கே L இல்லை, அப்படி நியூமரேட்டர் வந்துடும். L power of minus 2 A power of minus 1 நியூமரேட்டர் இருந்தால் ப்ளஸ், அப்போ A2 minus 3 மேலே வந்தால் ப்ளஸ், அப்போ A T power 4. So that's a dimension formula for capacitance. Okay, so இது மாதிரி நிறைய physical quantities வரும். electric field and electric field intensity என்ன, right, magnetic field intensity என்ன, ஓகேவா, permeability என்ன, permittivity. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்லாம் நம்ம நிறைய டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அந்தந்த சாப்டர்ஸ் வரும்போது அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இது எல்லாமே சம் ஃபிசிக்கல், இவ்வளோ தான் இருக்கா சார் ஃபிசிக்ஸில்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நீங்கள் பேசினீங்கன்னா இவ்வளோ தான் குவான்டிட்டிஸ் இருக்கா? நான் முடிக்கும் போது 27 முடிச்சிருக்கோம். 27 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் இருக்கா? தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், தே ஆர் அப்கமிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், அந்தந்த சாப்டர்ஸில் வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து சில கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் சார். நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்கலாம், சில கான்ஸ்டன்ட்ஸ்க்கு டைமென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற குவான்டிட்டிஸ் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, சில குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் பார்த்தோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சைன் தீட்டா. இப்போ ஸ்டெயின் பார்த்தோம், ஸ்டெயினுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன்ஸ் கிடையாது, ரைட். ஸோ certain physical quantities have dimension, certain physical quantities don't have dimension. In that way, some constants, some physical constants will have dimension, some physical constant will not have dimension. இப்போ நம்ம பார்க்க போறது certain constants, those who are going to have dimensions. அப்ப அந்த quantitiesலாம், சாரி, அந்த constantsலாம் என்ன வாங்க பார்க்கலாம். இது எளியாச்சா? கிளியர் பண்ணிக்கோமா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. So dimensions of physical constants. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா G, gravitational constant. இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சார் இது எப்போ சார் எங்கே சார் இன்வால்வ் ஆகுது? சார் இது மாதிரி ரெண்டு மாஸ் பார்ட்டிக்கல் எடுத்துட்டீங்க. இந்த ரெண்டு மாஸ் பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் செப்பரேஷன் டிஸ்டன்ஸில் இருக்கு R. Then they are attracted each other. They are mutually attracted. அப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இருந்தது. அப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் the two masses and inversely proportional to square of the distance between them. When you remove the proportionality, you have to put constant. And the constant is G. So G m1 m2 by r square. So இப்போ இந்த G உடைய டைமென்ஷன் தெரியும். இப்போ இது ஒரு physical expression உங்களுக்கு இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இதில் ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் தெரியுமா? எஸ். மாஸ் தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ இப்போ இதில் எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் டைமென்ஷன் தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜிக்கு என்ன பண்ணலாம், டைமென்ஷன் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் இங்கே வந்துடும், மாஸ் டிவைடனில் கொண்டு வந்துடலாம். ஸோ எஃப் ஆர் ஸ்கொயர்ட் டிவைட் பை m1 into m2. ஸோ டைமென்ஷன் ஆஃப் எஃப் எழுதுங்க பார்ப்போம். mlt power minus 2 r ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் l ஸ்கொயர் எல்லாமே ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. m1 m2 ரெண்டுமே மாஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், m ஸ்கொயர்னு எழுதிடுறேன். ஸோ இப்போ என்ன வந்துடும் பாருங்க, m power minus 1 power 2 மேலே வந்தால் -1 வந்துடும். அண்ட் l cube t power minus 2. ஸோ தட் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ரைட். இப்போ இது பாருங்கள், டேரெக்டாக நம்ம கொண்டு வந்தோமா, டேரெக்டாக நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணுமா? இல்லை, இந்த கான்செப்ட்லேருந்து இது கொண்டு வந்திருக்கும். புரியுதுங்களா? அண்ட் செகண்ட் ஒன், Planck's constant. Symbol is H. இப்போ Hக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? ஸோ இந்த ஈக்குவேஷன், Planck's equation, H into F, where E denotes an energy
and F denotes a frequency where H is Planck constant. If you want to calculate the dimension of Planck's constant, H is equals to dimension of energy by dimension of frequency. இல்லையா? E equal H nu. அதாவது nu தான் நம்ம சிம்பலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நம்ம புரியுறதுக்காக F ன்னு எழுதியிருக்கோம். F stands for frequency. அப்போ dimension of energy என்ன? ml square t power of minus 2. Energy same as work done, same as torque. நம்ம பார்த்தோம். Frequency ஓட dimension என்னது? t power of minus 1. Number of oscillations per second, number of rotations per second, number of vibrations per second. So இது எல்லாமே frequency ஓட கான்செப்ட். அது எப்படி நம்ம ஃபார்முலான்னு சொல்றோம் இல்லையா? frequency கால்குலேட் பண்ண. So number of oscillations per second. அப்போ per second t power of minus 1 ஒரு dimension. அப்போ dimension of the Planck constant is ml square t power of minus 2. numerator போயிருச்சு. ml square minus 2 இது ஒன்று ஆட் ஆகும். ஸோ minus 1. The dimension of Planck constant is ml power 2 t power minus 1. ரைட்? ஸோ இது அடுத்த ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட். இதுக்கு டைமென்ஷன் இருக்கு. ரைட்? மூணாவது பாருங்க, refractive index. It is symbolized as mu. Mu ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா இருக்கு. c by v, speed of light in vacuum and the speed of light in the particular medium. இப்போ refractive index னா நீங்க ஒரு மீடியம் தான் கம்பேர் பண்றீங்க. air versus glass, air versus water. ஸோ இப்போ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் தான் இந்த refractive index ஒரு ஃபேக்டர் டெவலப் ஆகும். அப்போ ஏரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த லைட்டோட ஸ்பீட் c. ஸோ we call the value c. என்ன தம்பி? 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். பட் நம்ம இன்னொரு மீடியம் கம்பேர் பண்றோம் இல்லையா? அந்த மீடியமுக்கு தான் இந்த refractive index. வாட்டரா இருக்கலாம், கிளாஸா இருக்கலாம். அப்ப அந்த மீடியமோட refractive index நீங்க எழுதும்போது speed of light in vacuum by speed of light in medium. ரைட்? இப்போ ரெண்டு பேருமே பாருங்க ஸ்பீடு தான். ஸோ c வந்து பாத்தீங்கன்னா speed of light in air. அதே மாதிரி speed of light in medium. இப்போ ரெண்டுமே நான் ஸ்பீட் தான் எழுதுறேன். இப்போ ரெண்டு ஸ்பீட் ரேஷியோ எடுக்கிறீங்க. ஸோ த டைமென்ஷன் இஸ் கோயிங் டு பி 1 m power of 0 l power of 0 t power of 0. இப்போ இந்த ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் என்னது? டைமென்ஷன் இல்லை. டைமென்ஷன் ஆஃப் திஸ் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் மியூ refractive index is 0 m power of 0 l power of 0 t power of 0. ஸோ கம்பைனாக பார்த்தீங்கன்னா 1. ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த டைமென்ஷன்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். 3 இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஜேஇ நீட்டோட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைமென்ஷன்ஸோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.